பேசலன்னா பேசலன்னு சொல்றீங்க. ஆமா. பேசிட்டாருன்னா ஏன் 24 மணி நேரம் பொறுத்து செய்தியாளர் சந்திப்பு ஏன்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? எதிர்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், டெல்லிக்கு நான் இதுக்காக தான் போகிறேன், இவரை தான் பார்க்க போகிறேன், இது சம்மந்தமாக பார்க்க போகிறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ரொம்ப வழக்கமான உட்கட்சி விவகாரங்கள் தான். ஆனால் அதிமுக என்றவுடன், எடப்பாடி என்றவுடன் திட்டமிட்டு இதை கடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு முன்வைக்கப்படுது. அவருக்கு அது மட்டும் இல்லையா, நீங்கள் ஊடகங்கள் இன்னும் ஒரு வாரத்தை கடுமையாக சொன்னார். ரெஸ்ட் ரூம், கழிவறைக்கு போனால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமானெல்லாம் கேட்டார். ஒரு காலம் ஊடகத்தை சந்திக்கவே மாட்டேன்னு பாராளுமன்றத்தில் கூட பேசாத ஒரே பிரதமர் உலகத்தில் மோடி தான். விவாதத்தில் பங்கெடுக்காத ஒரே பிரதமர் நம்முடைய மோடி தான். ஆனாலும் மோடி உலகத்தினுடைய ராஜதந்திரி, ராஜகுரு, பெரிய அவருடைய தலைமையில் தான் இந்த இந்தியா வழிநடத்தப்படுவதை நாங்கள் எண்ணி பெருமைப்படுகிறோம். சொல்கிற யார்? இந்த எடப்பாடி தான். அப்படின்னா நீ உங்கள் அந்த மோடியுடைய வழியை பின்பற்றுங்க. உங்களை யார் கேட்குறா? ஏன் நீங்கள் என்னுடைய கூட்டணியில் இருக்கிற நீங்கள், என்னுடைய கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவரை எதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க? இது உறவுக்கு உகந்ததா? கூட்டணி தர்மத்துக்கு இது உகந்ததா? தர்மமானு கேட்கல எடப்பாடி. நேற்று கேட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா மகிழ்ச்சி. கேட்கலையே. தாவேகாவின் தலைவர் விஜய் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அமமுக தினகரன் சொல்றாரு. அதிமுக புகழேந்தி சொல்கிறாரு. ஓபிஎஸ் கூட பதிவு செய்யறாரு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? பிழைதான். அது தமிழ்நாட்டினுடைய பெரிய அவலம், அது பெரிய அவமானம். பிழை அவலம் சொல்றீங்க? மிகப்பெரிய அவமானம் அது. எத்தனை மணி நேரம் வேணாலும் விமான நிலையத்துக்குள்ளேயே ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது எனக்கு தெரியும் உலகத்திலேயே விஜய் தான். அப்போ விஜயை யார் இயக்குகிறார்கள்? அவருடைய எஜமானர்கள் வலிமையானவர்கள். ஆகவே விஜய் ஒரு செல்லப்பிள்ளையா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக நினைக்கிறார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அதையெல்லாம் கடந்து அவைகளெல்லாம் பிழை என்று அவர் மேலே விமர்சனத்தை வைக்கிறதுக்கு மாறாக பாசிட்டிவாக அடுத்த முதலமைச்சர் இதோ வந்து விட்டார் அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகமும் எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுது. எந்த அரசியல் கட்சியாவது இதை கண்டிக்கிறா தனியரசு தவிர? பத்திரிகை.com சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்துள்ள கருத்து விமர்சனங்கள் பெரும் பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழலில் தான் திரு தனியரசிடம் இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். பத்திரிகை.com நேயர்களுக்கும் கிறிஸ்டபர் தாஸ் மூத்த ஊடகவியலாளருக்கு வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கையா. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல திமுகவின் 30 விழாவில் அதன் கொள்கை கோட்பாடுகளை பேசுவதை விட எடப்பாடி பழனிசாமியை கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார் திரு ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக காலில் விழுந்தவருக்கு கர்ச்சீஃப் எதற்கு அப்படின்லாம் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து காட்டமான விமர்சனங்கள் முன்வைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நீண்ட நெடிய விளக்கத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் விமர்சிக்கிறீங்க? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இப்படி இல்லாமல் விமர்சிப்பீங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு கூட அவருடைய விளக்கத்தையும் தந்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? நம்ம எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒரு அரசியல் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஜனநாயகத்தினுடைய அழகே வெளிப்படைத்தன்மை தான், நேர்மையான அணுகுமுறை. அதில் எடப்பாடியார் சமீபத்தில் பாஜக அதிமுக உறவு உருவான பிறகு, அது புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அந்த நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. அந்த நெருக்கடி இன்னும் தீரலை. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற அந்த விவாதம் தொடர்ந்து நாளெல்லாம் நடக்குது. ஆனால் அதிமுகவினுடைய சட்டப்பூர்வ தேர்தல் ஆணையத்தின்படி எடப்பாடி வலிமை பெற்று உறுதி செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் ஆகிட்டார். சின்ன அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் பாஜக உறவை 2024 துண்டித்து கொண்ட எடப்பாடி அதிமுக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு மீண்டும் உறவை உறுதி செய்து கொண்ட எடப்பாடி, அந்த உறுதிக்கு பிறகும் இன்னும் அதிமுக பாஜக குறிப்பிடக்கூடிய உறவு என்பது
தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் கூட்டணி உறவு என்பது அது ஒன்று நீடித்து நிலைத்த உறுதியான வெளிப்படையான நேர்மையான கூட்டணியாக அது இன்னும் நாட்டு மக்களுக்கு, பொதுத்தளத்துக்கு, வாக்காளர்களுக்கு அல்லது தத்தமது அரசியல் கட்சிக்கு, பாஜக தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு அது இன்னும் அது முறையாக கடத்தப்படவில்லை. அப்படிங்கிறதுனால நீங்க முறையாக கடத்தப்படவில்லை அப்படின்றது எதிர் விமர்சனமா இருக்குது. ஆனா களத்துல வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் போது 2 கட்சி தொண்டர்களுமே கலந்துதான் களத்தில் காட்சி அளிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த விமர்சனம் அப்படி தொடருது, களத்துல ஜெல்லாவல அப்படின்னு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லையா, இப்போ அமித்ஷா ஐயா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணின்ட்டாரு. எடப்பாடி தனிப்பெரும்பான்மைங்கிற அந்த கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஐயா, முன்னாள் தலைவர் அண்ணாமலை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி, ஓபிஎஸ் இது மாதிரி ஆளுமைகள்லாம் நம்மோட இருக்கணும், நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை இருக்கிற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி சொல்லுறார், அதெல்லாம் கடந்தது, அப்ப இந்த நெருடல்கள், இந்த முரண்பாடு நீங்க எப்படி களத்தில் ஜெல்லாகும்? ஆகவே இந்த நெருக்கடி நீடிக்கிறதாகத்தான் நம்ம யூகிக்கிறோம். அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களும் பொதுமக்களும் அரசியல் ஆய்வாளர்களும் நம்ம நாளெல்லாம் விவாதிக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் இதை உறுதி செய்வதில் இந்த குழப்பத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் டெல்லி தலைமை, அதாவது அமித்ஷா அழைச்சிருப்பார் எடப்பாடியை. ஆகவே எடப்பாடியினுடைய அந்த டெல்லி பயணத்துக்கு பிறகு எடப்பாடியினுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்குது, எல்லாரும் அவதானிச்சாங்க. அந்த டெல்லி பயணத்தை கூட எடப்பாடி ஒரு மறைவான உறுதிப்படுத்தாத நிலையில தான் அந்த டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ஊடகவியலாளரை சந்திக்கல, உள்துறை அமைச்சரை சந்திக்க நுழைகிற பொழுது ஊடகவியலாளரை சந்திக்கல, உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு வெளியே வந்து ஊடகவியலாளர்களை சந்திக்கல. அதை சந்திப்பதற்கு மாறாக அணியா அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போறதை பார்க்குறோம். அதாவது முன்னணி நிர்வாகிகளோடு சந்தித்ததாக எடப்பாடி சொல்லுகிறார். ஒரு காட்சி படங்களை பார்க்குறோம். அப்புறம் முன்னணி நிர்வாகிகள்லாம் முன்கூட்டியே போயிட்டாங்க, நானும் இன்னொருவரும் யாரோ அவருடைய குடும்ப உறுப்பினர்னு சொல்றாங்க, சந்தித்து தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவோடு உரையாடணுங்கிறதையும் சொல்றாரு. இதையெல்லாம் ஊடகத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இப்போ இந்த விவாதமே வராது. இப்போ நீங்க ஏற்கனவே தாசையா கேட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவில் கரூரில் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த விமர்சனத்தை வைத்திருக்க மாட்டார். இது முதலமைச்சர் மட்டும் இந்த விமர்சனத்தை வைக்கல, நாடே இது குறித்து விவாதிக்கிறது. எடப்பாடியின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை. இந்த விவாதம் சரியா நீங்க சொல்றீங்க, உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு முன்னால் அங்கு செய்தியாளரை சந்திக்கவில்லை, சந்தித்த பின் செய்தியாளரை சந்திக்கவில்லை, சந்திக்க போகும்போது செய்தியாளர் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இது சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் அவரது உரிமை ஒன்று. மற்றொன்று, இன்னைக்கு விளக்கத்தில் வந்து மிக தெளிவாக பதிவு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போதும் அரசு வாகனத்தில் பயணித்தேன், உள்துறை அமைச்சர் சந்தித்த போகும்போதும் அரசு வாகனத்தில் பயணித்தேன், 10 மணி ஆகிவிட்ட காரணத்தால் மூத்த முன்னோடிகளை நீங்க போங்க அப்படின்னு நான் வேறு ஒரு வாகனத்தில் போறேன், வாகனத்தில் போகும்போது கர்ச்சீஃபை மூஞ்சியை துடைக்கிறேன். ஆனா இது எதுவுமே வந்து மறைச்சு நீங்களா ஒரு கதையை பரப்பு கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றார். உங்க விமர்சனத்துக்கான பதிலே அவர் வச்சிருக்காரு. அது எத்தனை மணி நேரம் ஆச்சு? சம்பவ முகத்தை மூடிக்கொண்டு எடப்பாடி முகத்தை காட்டாமல் தப்பாக எல்லாரும் ஊடகங்களும் இந்தியாவே முழுக்க போடுறாங்க, உலகமே பார்க்குது. அவர் எடப்பாடி தானே இன்னும் நம்மளாலேயே ஊகிக்க முடியாத பொழுது இப்போ எடப்பாடி அதை ஒத்துக்கிட்டார். நான் தான் கட்சி இப்போ முகத்தில் தொடச்சேன்னு சொல்கிறாரு அவர், அல்லது மறைத்து கொண்டு போனதாக சொல்கிறாங்கல்ல. இதைய இத்தனை மணி நேரம் எதற்காக? இந்த செய்தி நாடு முழுக்க விவாதிக்கப்பட்டு நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய பிரதான எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் முப்பெரும் விழாவில் பேசி, அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு பிறகு எடப்பாடியார் வந்து இந்த விளக்கத்தை தர வேண்டிய நெருக்கடி, நிர்பந்தம், அச்சம், தயக்கம் எங்கிருந்து வந்தது? பேசலன்னு சொல்றீங்க. பேசிட்டாருன்னா 24 மணி நேரம் பொறுத்து செய்தியாளர் சந்திப்பு ஏன்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? நீங்க கேட்டீங்க ஏன் இது எல்லாம் வந்து நீங்க செய்தி ஆக்குறீங்கன்னா, தவறான செய்தி போகுதுன்னா அடுத்த நிமிடத்தில் நீங்க டெல்லியில் இருக்கீங்க, டெல்லியில் ஊடகவியலாளர் இருக்காங்க, தமிழ்நாடு இல்லத்துக்கு வர சொன்னா ஒரு நிமிடத்தில் வந்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லையா, இவங்க எடப்பாடியை கண்காணிக்கிறதுக்கு எல்லா ஊடகங்களும் பின்தொடருது. இவர் வந்து கண்ணாடியை இறக்கி நோ கமெண்ட்ஸ், நான் ஐயாவை சந்திச்சிட்டேன், எங்களுக்குள்ளே நாங்கள் சில இதெல்லாம் பேசியிருக்கோம், இப்போ எனக்கு நேரம் இல்லை, தலைநகர் டெல்லியினுடைய பத்திரிகை ஊடக உறவுகளுக்கு வணக்கம், நன்றி, இப்போ ஒன்றும் கருத்து இல்லை, நான் பிறகு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ கேள்வியே இல்லை. ஏன் அப்படி சொல்லலை நீங்கள் நினைக்கிறீங்க? அச்சம், கருத்து இல்லை,
அவர்கிட்ட அந்த 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 நேர்மை இல்லை, அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை, அந்த ஜனநாயக பண்புகளோடு அந்த 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 துணிச்சல் இல்லை அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்படி தான் முதலமைச்சர் விமர்சிக்கிறார். தனியரசு விமர்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்வி நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கும். ஏன்னா இவர் ஒரு தனி மனிதர் கிடையாது. நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், 2 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு அவரே தலைவர், புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த மகத்தான மக்கள் பேர் இயக்கத்தினுடைய தலைமை நிர்வாகி. இவர் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கடமையிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகி இவர் தன்னை விலக்கி கொண்டு எத்தனை மணி நேரம் விலகி இருக்கிறாரோ அத்தனை மணி நேரம் அங்கு விவாதங்கள், வதந்திகள் அல்லது இவர் சொல்ற மாதிரி எதுவோ பரவி கொண்டுதான் இருக்கும். ஆகவே இது வெறும் முதலமைச்சர் மட்டும் சொல்லலை, நாடே விவாதித்தது. ஆனால் இவர் முதலமைச்சரை மட்டும் இதுல குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி இரையாக்கி விமர்சித்து ஒரு விஷயம் பதிவு செய்யற எடப்பாடி பழனிசாமி, நீங்க அதிமுக பாஜக அப்படின்னும் போது எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க. ஆனா அதே திமுக இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்குது. கேலோ இந்தியாவா பிரதமரை கூப்பிடுறீங்க, செஸ் ஒலிம்பியாட்டா பிரதமரை கூப்பிடுறீங்க, இப்படி மத்திய அரசோடு நீங்களும் இணக்கம் காட்டுறீங்க. ஆனால் நாங்கள் போய் உள்துறை அமைச்சரை நான் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக சந்திக்கிற போது இவ்வளவு மோசமான விமர்சனங்களை முன்னெடுக்கிறீங்களே, ஏன் அந்த இரட்டை நிலைப்பாடு? எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி என்ற ரீதியில் தானே உங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அரசு விழா, மாநில அரசு, ஒன்றிய அரசு, அரசினுடைய நிகழ்ச்சிகளில் அரசின் நாட்டின் ஒன்றிய தலைவர், நாட்டின் அவர் தான் பிரதம அமைச்சர். இங்கே தமிழ்நாட்டில் திமுக தான் நாட்டின் முதல் அமைச்சர் என்பதனால அரசு விழாவில் அரசு நிறுவன அதிகாரிகளாக கலந்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இவர்களுக்குள்ள அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கூட்டணி அல்லது வேறு வகையான அரசியல் நடவடிக்கைகளில் ஒத்த கருத்துடைய சம்பவங்களில் இவர்கள் மாநாடுகளிலோ பொதுக்கூட்டங்களிலோ வேறு வகையான நிகழ்வுகளில் பங்கேற்றால் அந்த விமர்சனத்தை வைக்கலாம். ஆகவே அதுவும் எடப்பாடி ஒரு பிழையான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன்னா நேர் எதிராக இருக்கிற கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்காங்க, பினராயி விஜயன் இருக்காரு, ஏன் முதலமைச்சர் மத்திய அமைச்சர்கள் போறாங்க, ஒன்றிய பிரதமரே போனாலும் கலந்துக்கிறாங்களே, அதுல என்ன இருக்கு? ஆகவே அரசு நிகழ்வில் பங்கேற்பதை இவர் ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக சொல்லுவதும் பிழையானது, தவறானது. அது மட்டுமல்ல, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இரட்டை அணுகுமுறையை ஏன் விவாதிப்பதில்லைன்னா, இவர் ஒரு முதிர்ந்த கால்சட்டை பருவத்தின் முதல் அரசியல் இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடியார். கற்றறிந்த சபையில் சட்டமன்றத்தில் நீண்ட நாள் பணியாற்றி இருக்கிறார், அமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், நாட்டின் பொதுச் செயலாளராக வந்துட்டார்ல. இப்படி ஏன் நம் மீது மட்டும் இந்த விமர்சனம் விவாதங்கள் நாளெல்லாம் நடக்குது? பிரதான எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் திமுகவின் மீது இந்த திட்டமிட்ட தாக்குதல், மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள் பிரதான எதிர்க்கட்சிகள். எல்லா கட்சிகளிலும் அரங்கேறக்கூடிய ரொம்ப வழக்கமான உட்கட்சி விவகாரங்கள் தான். ஆனால் அதிமுக என்றவுடன், எடப்பாடி என்றவுடன் திட்டமிட்டு இதை கடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு முன்வைக்கப்படுது. அவருக்கு அது மட்டும் இல்லையா, நீங்க ஊடகங்கள் இன்னும் ஒரு வார்த்தை கடுமையாக சொன்னார், ரெஸ்ட் ரூம், கழிவறைக்கு போனால் கூட நீ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமானெல்லாம் கேட்டார். ரொம்ப அதை சிரிச்சுக்கிட்டே ஊடகத்தை கூட கொஞ்சம் கடுமையாக சாடினார், தாக்குனார் பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா ஊடகத்தை சந்திக்கவே மாட்டாங்க, அவங்க முதலமைச்சராக இல்லையா. பிரதமர் மோடி ஐயா நாட்டினுடைய, எனக்கு தெரியும் உலகத்திலேயே ஊடகத்தை சந்திக்காத ஒரே அரசியல் கட்சி தலைவன், ஒரே நாட்டினுடைய பிரதம அமைச்சர், தலைமை அரசு நிர்வாகி மோடி தான். ஒரு நிமிடம் கூட ஊடகத்தை சந்திக்காத ஒருத்தர் பெரிய மக்கள் தலைவனா நாட்டில் தொடர்ந்து நீடிக்க முடியும்னா அது மோடியை தவிர 11 ஆண்டில் தொடர்கிறார். 11 மேற்பட்ட முறை செய்தியாளர் சந்தித்தது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். எல்லா மௌனசாமி என்று சொன்னவரே 24 மணி நேரம் அவர் ஆமா. அப்படியெல்லாம் நீங்க யாரையும் சந்திக்காதவர் தொடர்ந்து நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. ஏன் எடப்பாடியே நீ ஊடகத்தை சந்திக்கிறீங்க? ஒன்று, ஊடகத்தை சந்திச்சா அதை முறையா சந்திங்க. ஊடகத்தை சந்திக்கிறதுலின் கொள்கை முடிவு எடுத்துட்டா ஊடகத்தை சந்திக்காதீங்க. நான் சொன்ன புரட்சி தலைவி அம்மா ஊடகத்தை சந்திக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இரும்பு பெண்மணியா நாட்டின் மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து முதலமைச்சராக வந்தாங்க. ஒரு காலம் ஊடகத்தை சந்திக்கவே மாட்டேன்னு பாராளுமன்றத்தில் கூட பேசாத ஒரே பிரதமர் உலகத்தில் மோடி தான். விவாதத்தில் பங்கெடுக்காத ஒரே பிரதமர் நம்முடைய மோடி தான். ஆனாலும் மோடி உலகத்தினுடைய ராஜதந்திரி, ராஜகுரு, பெரிய அவருடைய தலைமையில் தான் இந்த இந்தியா வழிநடத்தப்படுவதை நாங்கள் எண்ணி பெருமைப்படுகிறோம். சொல்கிறது யார்? இந்த எடப்பாடி தான். அப்படின்னா நீ உங்கள் அந்த மோடியுடைய வழியை பின்பற்றுங்க. உங்களை யார் கேட்குறா? எப்பொழுதுமே எடப்பாடி ஊடகத்தை சந்திக்க மாட்டார்னா இந்த கேள்வி வராது. ஆனால் நீங்களே ஒரு நாளைக்கு 3 முறை சந்திக்கிறீங்க. அது எங்கே சந்திக்கிறீங்க?
ஒரு கிளை சந்தை ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் திறக்க போகிறார். ஒரு 10 வெள்ளரி பிஞ்சு ஒரு 10 வாழைப்பழத்தை வச்சுருக்காங்க. அங்கே போகிறார் ஒரு பெரிய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர். பரவாயில்ல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஊடகத்தை சந்திக்கிறார். இன்னொரு பக்கம் ஒன்றிய அலுவலகத்தில் போய் சந்திக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்காதபடி 4 முறை சந்திக்கிறவர் இப்போ ஏன் டெல்லிக்கு போகும்போது சந்திக்கலை, டெல்லியில் சந்தித்த பிறகு சந்திக்காமல் இப்போவும் தலைநகர் சென்னையில் சந்தித்தா கேள்வி இன்னும் கூர்மையாக இருக்குங்கிறதுனால சொந்த ஊரில் போய் சேலத்தில் ஏற்கனவே நீண்ட காலம் பரிச்சயம் பெற்ற ஊடகவியலாளருங்கிறதுனால பெரிய அளவில் கடுமையான கூர்மையான கேள்விகளை தொடுக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோட சிரித்து கொண்டே அவராக சில கருத்துக்களை தன்னிலை விளக்கம் தந்துவிட்டு ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு இப்பொழுதும் தப்பித்துக் கொண்டார். போவதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு நேரேட்டிவ் இங்கே செட் பண்ணப்பட்டது. அதை ஒருவேளை அவர் தவிர்த்திருக்க விரும்பி இருக்கலாமல்ல? அது இன்னும் கொடுமையா. நான் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர். டெல்லிக்கு நான் இதுக்காக தான் போகிறேன், இவரை தான் பார்க்க போகிறேன், இது சம்மந்தமாக பார்க்க போகிறேன் சொல்லிட்டு போக வேண்டியானே. நீங்கள் அது எதுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க ஏற்காம நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிலை அவர் சொல்ல வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க அதிமுக. இல்லை, அதுலேயும் இன்னொரு பச்சை கொடுமை இருக்காங்க. பிரச்சார கூட்டத்தில் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரைய பெயரை சூட்டுவதற்கு அதிமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தம் தரும்னாரு. ஒரு கோரிக்கையை எடுத்துட்டாரு. ஏன் இந்த கேள்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சேலத்தில் அதை கேட்கல? நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய பத்திரிகையாளர்.com வழியாக கேட்குறேன். நாளைக்கு அந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா இதுதான் தடுமாற்றம், இதுதான் எடப்பாடி, இதுதான் சிக்கல். அப்போ நீங்கள் இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் பாரத ரத்னா வச்சா சரி, பாரத ரத்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஏன் கேட்குறாங்கன்னா, இவர் தென் மாவட்டத்தில் முக்குளத்து சமூகத்தை தான் நிராகரித்து வச்சிருக்காரு. டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் கடுமையான முன்னணி ஆளுமையில் அதிமுகவை வழிநடத்தியவர்களையெல்லாம் வெளியேற்றி தனித்து எல்லா கடுமையான பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு அவர்களெல்லாம் வெளியேற்றி விட்ட எடப்பாடி முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்குகளை 100 விழுக்காடு இழந்து, வைப்பு தொகை இழந்து நிற்கிற எடப்பாடி இப்பொழுது திடீரென்று பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது வாங்கி கொடுத்துட்டா நமக்கு அந்த வாக்கு கிடைக்கும்னு விரும்புகிறார், நினைக்கிறார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக ஒரு குங்குளால கவுண்டர் இருக்கிற ஒரு கருத்த மனிதரை அண்ணாமலை வெளியேற்றிட்டு ஒரு நயினாரை கொண்டுட்டு வந்துட்டோம்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்து சமூகத்தையும் நமக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு தலைவர் பதவியை இப்போ தற்காலிகமாக நயினாருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருதுக்கு கோரிக்கை வைத்து நமக்காக குரல் கொடுக்கிறார் எடப்பாடிங்கிற ஒன்றும், பாஜகவினுடைய தலைவராக நயினார் முக்குளத்து தலைவரை வந்ததுக்கு பிற்பாடு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் என்று பாஜகவும் எடப்பாடி அதிமுகவும் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரசியலாக பரவாயில்லைங்கிற நான். ஆனால் நீங்கள் 2 கோரிக்கை சொன்னீங்க. எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடியார் யாருக்கு அஞ்ச மாட்டேன், ராஜதந்திரி, மாவீரன், நான் எல்லாம் நேர்மையாக தான் பேசுகிறேன், ஒரு சாதாரண விவசாயின்னு சொல்கிறேன் எங்கள் ஐயா எடப்பாடியார். நீங்கள் அங்கே 2 கோரிக்கை வச்சிங்க. ஒன்று பாரத ரத்னா, 2வது மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரையா பெயர் சூட்டணும். இந்த 2 கோரிக்கையில் நேற்று அமித்ஷாட்ட கொடுக்கும்போது ஏன் பாரத ரத்னா மட்டும் கொடுத்தீங்க? அங்கே தான் சிக்கல். இதுதான் அந்த கோரிக்கை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது, அதனால இன்னொரு கோரிக்கையை அதோடு சேர்க்க விரும்புகிறார். இல்லை 2 கோரிக்கை தான் தேர்தல் பரப்புரையில் வச்சாரு. அதே பேப்பரை ஏன் நேராக கொண்டுட்டு போய் அங்கே அமித்ஷாட்ட கொடுக்கல, அல்லது அந்த கோரிக்கையை நான் இணைத்து தந்தேன் என்று எடப்பாடியால் ஏன் சொல்ல முடியாது? அதுதான் சிக்கல். அதுதான் இந்த வினாவையெல்லாம் அவர் சொன்னதை தான் நம்ம ஊடகத்தில் கேட்க போகிறோம். இப்போ நான் ஊடகவியலாளர் கேட்குறேன், தனியரசு இதை கேட்குறேன். முதல் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பொழுது தனியரசு தான் கேட்டேன், ஏன் ஊடகவியலாளர்களே அமித்ஷா ஏன் சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2027 அமையும்னு சொல்கிறாரு. எடப்பாடி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பல நாட்கள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியானா மாற்றி குழப்பம் பண்ணார். அமித்ஷா திரும்ப இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குங்கிறார். இந்த தெளிவும் இல்லை. அப்போ நீங்கள் சொன்னீங்க சொன்னார், ஒரு முறை தான் சொன்னார். இல்லை, அதுக்கப்புறம் நாளிதழில் அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சிங்கிறத விட அதை விட இன்னும் மைனஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறமும் எடப்பாடி எதுக்கு டெல்லிக்கு போய் பார்க்குறாரு? சரி, பார்த்துட்டாங்க. அமித்ஷாவும் அல்லது எடப்பாடி சிக்கல்களை எல்லாம் சரி செய்வதற்காக இல்லை, இதெல்லாம் சிக்கல் கூடி இருக்கு. அப்போ இவர் கட்சி விட்டு இவரை எதிர்த்து கருத்து சொன்ன ஐயா செங்கோட்டையனை கட்சி விட்டு வெளியேற்றிய செங்கோட்டையனை டெல்லி அமித்ஷா பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க.
ஏன் நீங்கள் ஒரு என்னுடைய கூட்டணியில் இருக்கிற நீங்கள் என்னுடைய கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவரை எதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க? இது உறவுக்கு உகந்ததா? கூட்டணி தர்மத்துக்கு இது உகந்ததா? தர்மமானு கேட்கல எடப்பாடி. நேற்று கேட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா மகிழ்ச்சி. சரி, கேட்கலையே. ஆகவே எடப்பாடி இந்த கேள்வியெல்லாம் ஊடகவியலாளர்கள் உறுப்பினராக தொடர்கிறார் அல்லவா செங்கோட்டையன்? அதை கேள்வி நீக்கும் அந்த கேள்வியாவது தொண்டராக அவர் தொடர்கிறார். நல்ல வேளை அந்த கேள்வியாவது நீ சேலத்தில் கேட்டாங்க. அதுக்கு ஐயா சொல்றார், இது எங்க கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும் உள்கட்சி விவகாரங்கிறார். அதுக்கு விட நீ என்ன வேணும்? அப்போ இவர் முடிவெடுக்கிறதுல அவர் அமித்ஷா ஐயாவையும் நிர்மலா சீதாராமன் அம்மாவையும் பார்த்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அச்சப்படுகிறார், பயப்படுகிறார். முதல்ல வாய்ப்பே இல்லை, கருத்தே இல்லைன்னு டிடிவி கடுமையாக நிராகரித்தவர் இப்பொழுது டிடிவின்னு பெயரை சொல்லி பக்குவமாக பவ்யமாக இன்னைக்கு பேசுறாரு. அப்போ அமித்ஷா ஐயாவோட பேச்சு சந்தித்த பிறகு டிடிவி மேல அம்மா இருக்கும்போதே 10 ஆண்டுகள் நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் என்பதையும் அதையெல்லாம் சொல்லிட்டு அவர் யார் பாஜகவுக்கு சொல்றாரு. கட்சி விட்டு நீக்கினவர்கிட்ட ஏன் போய் நீங்க உங்க ஒரு ரெட்டலை உங்க அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஏன் டெபாசிட் போச்சு? கட்சி விட்டு நீக்கின 10 ஆண்டுகள் உறுப்பினரே இல்லாத டிடிவிக்கு குக்கர் சின்னத்தில் ரெட்டலைக்கு காலங்காலமாக வாக்களித்த மக்கள் எப்படி 3 லட்சம் வாக்காளர் வாக்களித்தாங்க? உங்கள் ரெட்டலை ஏன் அங்கே வெறும் 1 லட்சம் வாங்கி 75,000 ஓட்டு வாங்கி தூக்குது? இதெல்லாம் நடைமுறையில் இந்த வெறும் பேப்பர் ஆவணங்களையோ வேறு ஏதோ பழைய இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் 26 தேர்தலில் எதிரொலிக்காதுன்றாங்க. 21 தேர்தலில் 23 இடங்களை பின்னுக்கு தள்ளினார் டிடிவி தினகரன். அவரோட வாக்குகள் பயன்படுது என்பது சரிதான். ஆனால் 21லிருந்து குறைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக டிடிவி தினகரன் யார் என்பது தெரிந்துவிட்டது. அவருடைய பலமும் அல்லது நீங்க குறிப்பிடக்கூடிய மற்றவர்களின் பலமும் 26 சட்டமன்ற தேர்தலில் பெரிதும் பயன்படாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க 2 விழுக்காடு நோட்டாவுக்கு கீழ் இருந்த தாமரை பாஜக எப்படி நீங்க 2024 நீங்க 11 விழுக்காடுக்கு எப்படி போச்சு? தனித்த தாமரை கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி 18+. அப்போ நீங்கள் சொன்ன தாமரை எப்படி வலிமையாச்சு? எடப்பாடி துண்டித்து கொண்டு வெளியே போன எடப்பாடி கிட்டத்தட்ட 44 2016 புரட்சி தலைவர் அம்மா வச்சிருந்த வாக்கு சதவீதத்தை 21க்கு கொண்டுட்டு வந்தது 2024 தானே எடப்பாடி. அப்போ எடப்பாடி சரிபாதி வாக்குகள் சரிந்து நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக தாமரை எப்படி 500 விழுக்காடு 5 மடங்கு முன்னேறியது? அந்த வாக்கு ரெட்டலை வாக்கு தானே. அப்போ அது எப்படி நீங்கள் அப்போ 2026 எடப்பாடி எதன் அடிப்படையில் இதை சமப்படுத்தி இதை உயர்வான செல்வாக்கு நமக்கு இருக்கிறதுங்கிற கருத்தை எதன் அடிப்படையில்? அதான் நானும் கேட்க விரும்புகிறேன். அதாவது இவ்வளவு ஆலோசனை, இவ்வளவு அறிவுரைகள், இவ்வளவு கருத்து பகிர்வுகள், இவ்வளவு விமர்சனங்கள், கடும் தாக்குதல்களை கடந்தும் எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. தோல்விக்கு அதாவது வெற்றி பெற வேண்டும் என்பவர்களுக்கு தான் புரிந்தே செல்லட்டும் என்று உறுதியாக இருப்பது தான் அவருடைய செயல்பாடு நமக்கு உணர்ந்து தவறு சொல்லலை. வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தான் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ நம்ம பெயிலாக போகிறோம், வகுப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போய் சரியான நேரத்துக்கு எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தரணும்னு முடிவு தெரிந்ததுனால் தேர்வு பயம் இல்லை. நீண்ட காலமாகவே அவர் முடிவை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக பயணிக்கிறார். நான் இதையும் உலகத்தில் நான் தான் சொன்ன தனியரசு, தோல்வியை ரசித்து சுவைத்து மகிழ்ந்து சிரித்து கொண்டே பயணிக்கிற உலகத்தில் ஒரே அரசியல்வாதி ஐயா எடப்பாடியார் தான். எந்த கவலையும் பட மாட்டார். இன்றைக்கி கூட நீங்கள் ஊடகத்தை பாருங்கள், சிரித்து கொண்டே தான் பதில் சொல்கிறார். அது அவரால் தான் முடியும். ஆனாலும் அவரை நம்பி ஒரு கூட்டம், ஒரு நிர்வாகிகள் மௌனித்து வியந்து பாராட்டி கிடக்கிறாங்க. இந்த எடப்பாடியை தான் பாஜக ரசித்து வளர்க்குது. இந்த எடப்பாடி தான் தேவைன்னு அமித்ஷாவும் மோடியும் விரும்பி நாக்பூர் விரும்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு பலகீனமான கட்சி ஒன்றுபட வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று விரும்பாத ஒருவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக நீடிக்கிற வரை பாஜக வளர்ந்து கொண்டே. இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கும் பொழுது தாவேகாவின் தலைவர் விஜய் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அமமுக தினகரன் சொல்றாரு. அதிமுக புகழேந்தி சொல்கிறாரு, ஓபிஎஸ் கூட பதிவு செய்யறாரு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? பிழைதான் அது. தமிழ்நாட்டினுடைய பெரிய அவலம், அது பெரிய அவமானம். பிழை அவலம் சொல்றீங்க, மிகப்பெரிய அவமானம் அது. அதாவது நீங்க ஒரு நடிகர் தான் தமிழ்நாட்டை நாடாள முடியும் என்று காலங்காலமாக உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அரசியல் அறியாமை, ஒரு அரசியல் மூடத்தனம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதில் இப்போ புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அப்படிப்பட்ட ஒரு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நானே முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த முதலமைச்சருங்கிற அந்த நம்பிக்கையோட ஒரு நடிகர் களத்துக்கு வர்றாருன்னா அவரை விமர்சிப்பதற்கு ஆளே இல்லை. அதையும் தனியரசு மட்டும்தான் உலகத்திலேயே உருவான காலத்திலிருந்து அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன நிமிஷத்திலிருந்து இன்று வரை
நம்முடைய பத்திரிகை.com சேனல் இப்போ பேசுகிற வரைக்கும் சொல்கிறேன், தனியரசு மட்டும்தான் அதை விமர்சித்து, அது அவர் ஆரோக்கியமானதல்ல. அவரும் ஒரு சித்தாந்தவாதியோ லட்சியவாதியோ கொள்கைவாதியோ அல்ல, சாதாரண ஒரு பிழைப்புவாத நடிகர். அது பாஜகவின் கருவியாக வருகிறார், அல்லது வேறு ஏதோ ஒரு புற ஆற்றல் புற சக்தி அவரை இயக்குகிறது. அவர் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். 5 நிமிடத்துக்கு மேல் எந்த இடத்திலும் நின்று உரையாற்ற முடியாத அளவுக்கு சிந்தனையில் உறுதி இல்லாத, சிந்தனையில் நினைவாற்றல் இல்லாத ஒரு சாதாரண மனித. பாவமாக இருக்குது அந்த தம்பியை பார்த்தா. நீங்கள் வந்து ஒரு 7 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் முடக்கி வைத்து விட்டு அரசாங்க சொத்தை தன்னுடைய சொந்த கட்சி நலனுக்காக தன்னுடைய பரப்புரைக்காக பயன்படுத்துகிறார் திருச்சியில். அங்கே போனால் ஒளிபெருக்கி வேலை கட்சிகள்லாம் இப்படி மாநாடு நடத்தும் போது தனியரசு இப்பெல்லாம் சொல்லவே மாட்டாரு. தாவேகா மட்டும் எல்லாரும் பொது சமூக சேவகராக மாறிவிடுவது உணர முடிகிறது. ஏன் அது மாதிரி இல்லை, எந்த கட்சிக்கும் 10 மணி நேரம் ரோட்டை தேசிய நெடுஞ்சாலை எந்த மாநாட்டின் போது எந்த பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இங்கே ஒரு மாநாடு அரங்கேறி இருக்கிறதா? அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லையா, இப்போ அது வந்து திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாநாடு நடத்துவாங்க, மற்ற இடங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. இங்கே அப்படி இல்லை. இது வந்து மாநாடு அங்கே நடக்கலை. நடக்க போகிறது தேர்தல் பரப்புரை. திருச்சியினுடைய மையப்பகுதி மரக்கடை, காந்தி மார்க்கெட்டு. அனுமதி வாங்கி தானே செய்கிறார். ஆமாம், அனுமதி எதுக்காக கொடுத்தாங்க? 24 விதிமுறைகள். அந்த விதிமுறைகள் மரக்கடையில் காந்தி மார்க்கெட்டில் நீங்கள் பரப்புரை நடத்துறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? விமான நிலையத்திலேருந்து போகிறதுக்கு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 10:30 மணி சொன்னீங்கல்ல, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 5 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலம் போகிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த அனுமதி இந்தியாவிலேயே யாருக்கும் கிடைக்காத அனுமதி. விஜய் மட்டும் யார் கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தினுடைய, மாநில அரசாங்கத்தினுடைய செல்லப்பிள்ளையாக ஒரு நடிகர் விஜய், முகவரி இல்லாத விஜய், இந்த நாட்டின் ஒரு அரசியல் அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தோட செல்லப்பிள்ளைன்னு குறிப்பிட்டீங்க. ஆமாம், இல்லைன்னா மாநில அரசாங்கத்தில் தானே சட்டம் ஒழுங்கு இருக்குது. இப்போ அவர் 6 மணி நேரம் அப்படி அவர் வந்து அவர் 25 லட்சம் மக்களுக்கு மேலே வசிக்கிற திருச்சி மாநகர மக்களினுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கையை இவருடைய ஊர்வலம் அல்லது இந்த வாகன பேரணி தடுத்து இருக்கிறது. அங்கே ஆலயங்களுக்கு வழிபாட்டு செல்ல பக்தர்களுக்கு கோயிலுக்கு போய் சேர முடியல. அங்கே ஸ்ரீரங்கம் இருக்குது, பூண்டி மாதா கோயில் இருக்குது, சமயபுரம் மாரியம் கோயில் இருக்குது, எவ்வளவோ பெரிய பெரிய தர்காக்கள் இருக்குது. யாரும் போய் இறைவனை கூட வணங்க முடியாத அளவுக்கு இந்த பேரணி தடுத்து நிறுத்தியிருக்கு. பள்ளி, கல்லூரி, விமான நிலையம், தொடர்வண்டி நிலையம், நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய்க்கு அந்த இதுவரைக்கும் வழக்கே இல்லை. இப்போ எல்லா விதிமுறைகளையும் விஜய் அன்னைக்கு மீறினார். ஒரு வழக்கு கூட தமிழக வெற்றி கழகத்து மேலே தமிழ்நாடு போலீஸ் போடலை. ஏன் விஜய் மாதிரி ஒருத்தர் வரணும்னு விரும்புறது திமுக. அப்போ என்ன, நீங்கள் இப்போ இந்த விஜய் வந்து இப்போ தனியரசுக்கும் நீங்கள் வேறு அரசியல் கட்சிகள் இது மாதிரி ஒரு 6 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையை பேரணி நடத்துறதுக்கு எனக்கு தெரியும் இந்தியாவில் மோடிக்கே இல்லை, அமித்ஷாவுக்கே இல்லை, எடப்பாடிக்கே இல்லை, ஸ்டாலினுக்கே இல்லை. ஆனால் விஜய்க்கு யார் கொடுக்குறா அந்த இவ்வளவு செல்லம்? அது மட்டும் இல்லையா, விமான நிலையங்களிலெல்லாம் நுழைவு வாயிலெல்லாம் பொதுக்கூட்ட மேடையாக மாநாட்டு திடலாக மாற்றுவதற்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் விமான நிலையத்துக்குள்ளேயே ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது எனக்கு தெரியும் உலகத்திலேயே விஜய் தான். அப்போ விஜயை யார் இயக்குகிறார்கள்? அவருடைய எஜமானர்கள் வலிமையானவர்கள். ஆகவே விஜய் ஒரு செல்லப்பிள்ளையா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக நினைக்கிறார். அந்த மக்கள் வந்து இதில் என்ன கொடுமையா, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அந்த அரசியல் கட்சியினுடைய நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் இருக்குது. இப்போ திமுகனா கலைஞர் தொலைக்காட்சி இருக்குது, அதிமுகனா நியூஸ் ஜே இருக்குது, அப்படி பல விடுதலை சிறுத்தைகள்லாம் வெளிச்சம் இருக்குது, அப்படி இருக்கு, அப்படி இருப்பாங்க. இப்போ பாஜகனா தமிழ் ஜனம் இருக்குது. ஆனால் எல்லா தொலைக்காட்சியிலும் விஜயனுடைய தொலைக்காட்சியில் எப்போ மாறி போச்சு? அன்னைக்கு தான் மாறிச்சு. காலையில் அவர் தூங்குகிறார், கண் விழிக்கிறார், இப்போ இந்த மாதிரி கழிவறைக்கு செல்கிறார் துவங்கி கிட்டத்தட்ட அவர் மறுபடியும் 3 பெரம்பலூர் அரியலூர் போகிற வரைக்கும் தொடர்ந்து லைவ் கொடுக்குற ஒரே பிரேக்கிங் நியூஸ் போட்ட உலகத்திலேயே விஜய்க்கு மட்டும்தான் போட்டாங்க. அப்போ எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் விஜயனுடைய நிறுவனங்களாக எப்போ மாறி போச்சு? அப்போ இதெல்லாம் யார் நடத்துறது? திட்டமிட்டு உளவு பிரிவு, திட்டமிட்டு இத்தனையும் மீறி அத்துமீறல்கள் ஒரு தொலைக்காட்சியோட சொல்லலை. நடுநிலையான தொலைக்காட்சி ஆதரவு இவ்வளவு திட்டமிடலுக்கு பின்னால் என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மூத்த அரசு, தமிழ்நாட்டை ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் நாடாளக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் நாடாளணும். தமிழ் இனத்தின் மீது, மொழியின் மீது, இனத்தின் மீது பற்றற்ற, மனித இனத்தின் மீதே பற்றற்ற ஒருவர் நாட்டுக்கு தலைவனாக வரணும். ஒரு தலைவன் மூடராக இருக்கணும், நாட்டு மக்கள் மூடராக இருக்கணும். அதுதான் இந்த தாய் தமிழ் மண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம். அந்த அவமானத்தின் தொடர்ச்சி நீடிக்க வேண்டும் என்று செயற்கையாக திட்டமிட்டு மண்ணை, மொழியை, சித்தாந்தம், தத்துவம், கொள்கை எதுவும் இல்லாத ஒரு விஜய் நடிகர் வந்து நாடாளுவதற்கு 1000 ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணை சுரண்டு வருவர்கள் மீண்டும் ஒட்டுமொத்தமாக இன்னொரு தலைமுறை வரை
சுரண்டுவதற்கு விஜய் என்கிற நடிகரை கருவியாக தமிழக வெற்றி தலைவராக களத்தில் நிறுத்துறாங்க. மக்கள் வெள்ளத்தில் மிதந்தார் விஜயின்னு போடுறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். திருச்சி ஸ்தம்பித்தது மகிழ்ச்சியாக பாசிட்டிவாக போடுறாங்க. இது எப்படி இதெல்லாம் என்ன பெரிய விதி? எல்லா விதிகளும் சட்ட விதிகளும் மீறுற ஒரு சம்பவத்தை பாசிட்டிவாக இந்த தொலைக்காட்சிகள் பூரா காட்டுது. எல்லா தொலைக்காட்சி முதலாளிகளும் எப்படி விஜய்க்கு ஆதரவாக போனாங்க? இதுதான் பெரிய நெருக்கடி, இதுதான் பெரிய கொடுமை. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு விரோதமானது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். தனியார் சொல்லிட்ட பல பேர் அப்படி வழக்குகளுக்கு இரையாக இருக்கிறோம். எந்த அரசியல் கட்சிகளும் இந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் அரசாங்கமே இதில் ஒய் ப்ளஸ் வேற ஒன்றிய பெரிய உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வேற விஜய் இருக்கிறார். தமிழ்நாட்டு போலீஸுல பக்கத்திலே வராது. இவ்வளவு நெருக்கடி. அப்போ நீங்கள் மின் தடை செஞ்சு வச்சுருந்தீங்களே, காந்தி மார்க்கெட்டில் கூட்டம் கூடிருச்சு, மின்சாரத்தை தான் தடுத்து வச்சுட்டீங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அதையெல்லாம் கடந்து அவைகளெல்லாம் பிழை என்று அவர் மேலே விமர்சனத்தை வைக்கிறதுக்கு மாறாக பாசிட்டிவாக அடுத்த முதலமைச்சர் இதோ வந்து விட்டார் அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகமும் எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுது. எந்த அரசியல் கட்சியாவது இதை கண்டிக்கிறா தனியரசு தவிர? இந்த அத்துமீறலை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விஜய்க்கு முகவரியே கிடையாது. எந்த அட்ரஸ்னே தெரியல. எங்கே பிறந்தார், எங்கு வளர்ந்தார், தாய் யார், தந்தை யார், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எந்த மொழி பேசுகிறவர்களே யாருக்கும் தெரியாது. சர்வதேச உளவு பிரிவுகளாலேயே அவர் எங்கே பிறந்தார், வளர்ந்தார், எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த மொழியை சேர்ந்தவர், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் யாருக்கும் தெரியல. அவர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த காட்டு கூட்டமும் தமிழர்கள் மூடர்கள் அலையலையாக போகிறாங்க. இதுதான் பெரிய கொடுமை. அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், எப்போ இந்த அரசியலுக்கு எப்போ அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? நாங்களாம் 24 மணி நேரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு 50 வழக்கு, பல நாள் சிறை, பல அடக்குமுறைகள், தாக்குதல்களை மீறி பல ஆயிரம் பேர் எங்கள் தம்பிகள்லாம் பல்வேறு இயக்கத்தை சார்ந்த எல்லாத்தையும் சொல்கிற ஜனநாயக சக்திகள் பல வழக்குகளை சந்தித்து சிறை எழுந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க, மொழியின் உரிமையை மீட்க, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்க, மதவெறி பாசிசத்தை இந்த மண்ணில் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்த நாங்கள்லாம் பல போராட்டங்களை நடத்துகிறோம். விஜய் எந்த போராட்டத்துக்கு வந்தார்? அப்படியெல்லாம் இருக்கிற விஜய் தான் இந்த நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர்னு இந்த மொத்த காட்டு கூட்டம் ஓடுது. அதில் அறிவு சார்ந்து டையெல்லாம் கட்டிக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஊடகம் பத்திரிகையிலும் அதை வரிந்து கட்டி கொண்டு ஆதரிப்பது தான் பெரும் கொடுமை. அது ஆகவே அந்த சதியை, அந்த சூழ்ச்சியை முறியடிக்கணுங்கிறது தான் தனியார் மாதிரி இந்த மண்ணை மொழியை நேசிக்கிற என் மண்ணின் மக்களினுடைய அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி இது மாதிரியான மூடர்களினுடைய அல்லது இங்கிருந்தோ வந்தவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரம் பறிபோய்விடக்கூடாது என்று ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் வைக்கிறோம். விஜய் மாதிரி நடிகர்களை நிராகரிக்கணும், அல்லது கொள்கை தத்துவம் இல்லாத எந்த தலைவரையும் நிராகரிக்கணும். நம்ம சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். மதவாத பாசிசம் இந்த மண்ணில் வேறு ஒன்றிவிடக்கூடாது. வெறும் பிழைப்புவாதத்துக்காக மட்டும் அரசியல் வருபவர்களை நம்ம நிராகரிக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். மக்கள் எதிர்காலத்தில் அறிவு வெளிச்சத்தை உள்வாங்கி கொண்டு தனியரசின் கருத்துக்களை ஏற்று தமிழ்நாட்டையும், மண்ணையும், மொழியையும், இனத்தையும் மீட்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். நல்லது சார். நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக தாவேகாவும் அதன் தலைவர் மீதும் ஒரு புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் நான் உணர்கிறேன். நல்லது. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அன்புக்கு நன்றி. நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.